சுவாமிகள் அஞ்சைக்களத்திலிருந்து கைலாயம் போகும்போது இசைக்கப்பட்ட திருப்பதிகம், கைலாய பதிகம் சொல்லுவாங்க. இதையும் முதல்ல பார்க்கணும் அப்படின்னா, சுந்தரர் வாழ்ந்த காலத்துல எல்லா ஊர்லயுமே பொண்ணுவாங்கினார். ஆனா திருக்கழுக்குன்றத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்து முடித்து அதுக்கப்புறம் பொண்ணுவாங்கன்னா கர்ணபரம்பரை செய்தி. சுந்தரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முதல் கைலாய படத்து பதிகத்துல முதல்ல சொல்வார், என்னை முன் படைத்தார். ஒரு நாள் சுவாமி வந்து அலங்காரம் பண்ணிட்டு கண்ணாடி முன்னாடி போய் பார்க்கறாரு. சுந்தரா நீ இறங்கு அப்படின்ன உடனே அந்த அழகு வந்து இறங்கி, அதான் என்னை முன் படைத்தார், அவன் முன்னாடி நான் படைச்சிட்டான். அதறிந்து தன் பொன்னடிக்கே, நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ பாட்டு என்னையும் ஒரு பொருளா எடுத்துக்கிட்டு என்னை இவ்வளவு மரியாதையோட எல்லாமே வச்சு செஞ்சாரு. ஆனால் இப்போ நான் வந்து கைலாயத்துல வந்து சாமியை பார்க்க போறோம். அவர் பொன் வாங்கினது எத்தனை இடத்துல பார்த்தீங்கன்னா, திருவாரூர், திருமுதுகுன்றம், திருவீடி விழலை, திரு நாகைக்காரோணம், ஓலகாந்தன்தளி, திரு அரிசிக்கரை புத்தூர், இந்த தலங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொன் வாங்கியிருக்காரு. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவரே ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பொன் வேண்டி பல பதிகங்கள் பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் முதல்ல எங்க இருக்கிற கைலாயத்துல சங்கிலி நாச்சியார், பறவை நாச்சியார் இருக்கிற 2 பெண்களை பார்த்து, காதல் வயம் பறவை, நம்ம கைலாயத்துல உனக்கு இங்க இடம் இல்லை, நீ பூலோகத்துல தான் பொருந்து அதற்கு உண்டான வேலையை அந்த 2 பெண்களை அனுபவிச்சு அதுக்கப்புறம் நீங்க கைலாயம் வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. முதல்ல பூலோகத்துல திருமுனைப்பாடி நாட்டுல வந்து சடையனாருக்கும் இசைஞானியாருக்கும் ஆதி சைவ அந்தனர் மரபில் திருமகனாக அவதாரம் செய்தார். அவதாரம் செஞ்சு நரசிங்க முனையடையார்